ஹலோ ஜானி. ஹலோ ஜானி, ஏன் நல்லா இருக்கு பாரு பேரு? ஏய் நல்லா நம்ம வச்ச பேர் சூப்பரா இருக்கு. அப்பா பேரு ஜானி. ஜானி. எல்லாம் சேர்ந்து ஒரு வாட்டி நம்ம ஜானி கூப்பிடலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜானி ஜானி பாப்பா. ஜானி ஜானி எஸ் பாப்பா பாட்டுக்காக உங்க பேர் வைக்கல. ஓகே. இப்ப நான் கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும். நீ கேட்கும் பாப்பானே சொல்லு. தெலுங்குல பேச சொல்ல, நான் தமிழ்ல பேசுறேன். கேட்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கலாம்? சரி விபிஎஸ் வந்தானே வரலையா வரலையா? ஏய் எப்ப வந்த? நேற்று வந்தியா? நேற்று வந்தாங்க. நீ நேற்று வந்தானா? இவ்வளோ பேர் உங்களுக்கு இப்ப தானே சொன்னாங்க. ஓ நேற்று நீ வந்த நேற்று நீ எங்க வந்த? என்னப்பா நேற்று வந்ததே மறந்துட்டான். அப்ப விபிஎஸ் கால போய் தானே சொல்றான். நீ போய் தான் சொல்ற. சரி விபிஎஸ்க்கு வந்தியா வரலையா? வரலையா? சரி இன்னைக்கு வந்தியா? இன்னைக்கு வந்துட்டல்ல. விபிஎஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? கிளாஸ் பார்க்கலையா? ஏன் விபிஎஸ்ல நிறைய சொல்லி தருவாங்களா? உனக்கு சொல்லியா? சரி உனக்கு கேட்கலாமா? பாப்பா உங்களுக்கு விபிஎஸ்ல வசனம் சொல்லி கொடுத்தாங்களா? அதை சொல்லி கொடுத்தாங்களா? வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? சரி நீ டான்ஸ் ஆடுறியா? சரி ஆடு கேட்டு பார்ப்போம். சரி ஒரு பாட்டு பாடுறா. நீங்க கேட்க பாட்டு பாட சொல்லுப்பா. உங்களுக்கு ஜிங்கலாலா பாட்டு தெரியுமா? ஜிங்கலாலாமா? ஆமா ஜிங்கலாலா ஜிங்கலாலா. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? யாருக்கு தெரியும்? சரி பாடுங்க பாடுங்க பார்ப்போம். நீ பாடுங்க. ஜிங்கலாலா ஜிங்கலாலா க்ளோரியா. அது க்ளோரியாடா. நான் பாடுறதா பாட்டு. உன்னால முடிஞ்சா போடு பாட்டு. என்னால முடியாது பண்ணிதான் பாடணும். போடு பாட்டு. சரி பாட்டு உனக்கு வரல. சரி வசனம் தெரியுமா? வசனமா நல்ல தெரியுமா? என்ன வசனம்? எபேசியர் 6:1. எபேசியர் 6:1 என்ன சொல்லுது? ஆமா எபேசியர் 6:1 என்னன்னு தெரியுமா? எபேசியர் 6:1 என்ன சொல்லுது? கேட்கலாமா? அந்த வசனம் என்ன சொல்லுது சொல்லு பாப்போம். அது என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது அநியாயம். அநியாயமா? ஆமா அநியாயம் இல்லடா, அது நியாயம்டா. அநியாயம் அங்க அதான் போட்டிருக்கு. பின்ன அவங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? நியாயம் போட்டுதா அநியாயம் போட்டுதா? நியாயம் எது? நியாயம் போட்டிருக்கு. நம்ம நியாயம் தான் போட்டுக்குது. நியாயம் இது நியாயம். ஆனா நான் பச்சை வெங்காயம் தான் போட்டுச்சு. நாங்க பச்சை பைபிள் கரெக்டாக போட்டு இருக்கிறாங்க. ஒரே மாதிரி ஒரே மட்டும் தான் படிக்கிறோம். அப்ப இந்த கண்ணு தப்பியா? அவங்க கண்ணு தெரியல கூப்பிட்டு. சரி இப்ப நான் சொல்லிக்கிறேன் சொல்றியா? சொல்லு. பசங்களை சேர்த்து சொல்லுவாங்க. எபேசியர் சொல்லு. எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இது நியாயம். இது நியாயம்டா. இது நியாயம் தானே? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தது தானே? சொல்லுங்க பாப்பா, பெற்றோர் என்ன பண்ணோம்? சொல்லுங்க.
ஜானி ஜானி உன்ன சொல்லடா அவங்களும் சொல்ல சொன்னடா. அவங்களா சொல்லு. ஜானி நீ போய் உங்க அப்பாவுக்கோ உங்க அம்மாவுக்கோ இப்படி இதுதான் நியாயம். ஓகேவா? தலை சுத்துதா? ஆமாப்பா. புரிஞ்சுதா? யாருமே சத்தமாவே சொல்லலப்பா. அடையப்பா நீ யாருமே சத்தமா சொல்லியா? சத்தமா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஜானி எங்க ஸ்டார்டிங் எங்க சொன்னாங்க? சவுண்டே காணோம்பா, சரியா சொல்ல மாட்டாங்க. திரும்ப சொல்லுங்க. நானும் சொன்னேன். அப்ப அண்ணன் சொல்றான், நான் என்ன சொல்லணும்? அதை சொல்லுங்க, சொல்லி கொடுங்க, அவனுக்கு வசனம் சொல்லி கொடுங்க. ஜானி நீ போய் உங்க அப்பாக்கோ அம்மாக்கோ கீழ்படி இது நியாயம். ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன், நாயகம் ஒத்துக்கிறியா? நான் சொல்றேன். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். என்னையா அசிங்கப்படுறல நீ, என்ன மொக்க பண்றல நீ, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். ஓகே சரி. இந்த பசங்களுக்கு வசனம் சொல்லிட்டேன், கதை சொல்லணும்ல, கதை சொல்ல பாப்போம். நான் சொல்லணுமா? நீ சொன்னதான் நல்லா இருக்கு, நான் சொன்ன நல்லா இருக்காது. நான் சொல்லுவேன். சரி இப்ப என்ன பண்ணலாம்? என்ன கதை சொல்றேன்? சரி அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல வச்சு கதை சொல்லுறியா? எங்க வீட்டுக்கு வரீங்களா? பார்த்தா நான் வீட்டுக்கு போட்டா போயிட்டு உங்க வீட்டுக்கு உங்களுக்கு கதை சொல்லணுமா? ஓகே பாய். நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கதை கேட்கணும் மட்டும் சொல்ல போறேன். ஓகே சொல்ல மாட்டேன்.
கேட்க சொல்ல அவன் மாட்டேன். பேர் ஆபித்நேகோ. ஆபேத்நேகோ. ஆபித்நேகோ. சொல்லுங்கப்பா. ஆபித்நேகோ இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான், நீங்க பேசலன்னா கோச்சுப்பான். அவன் வீட்டுக்கு போயிடுவான். சரியா? நீங்க கதை கேட்கும் போது நல்லா பேசணும். ஓகே? என் பேர் என்ன? சோதா. என் பேரு ஏசா. நீங்க சத்தமா சொல்லுங்க, அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. இந்த கூப்பிடுங்க ஆபித்நேகோ. கூப்பிடுங்க ஆபித்நேகோ. ஹாய், எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தோசையா? நிறைய இல்லை. இல்லையா? என்னை தாங்கல ப்ளீஸ். இல்லையா? போங்கப்பா, பசிக்குதுன்னு வந்தப்பா. போங்கப்பா, பசிக்குதுன்னு கேட்டா தோசை இல்லைன்றீங்க, இட்லி இல்லைன்றீங்க. மதியானம் வந்துட்டு இட்லி கேட்குறேன், தோசை கேட்குறேன். இது நியாயமா? இதுதான் அப்பவே சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். அப்பா பிரியாணி போடுவீங்களா? பிரியாணி கிடையாதா? ஓகே ஓகே, சரி நான் போயிட்டு வரேன். வீட்டில் போய் தூங்குறேன், பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கணுமா? இல்லை இல்லை வேணாம், நான் வீட்டில் போய் பைபிள் படிச்சுட்டு அப்புறமா வரேன். பாய் பாய். ஆமா, தானியலை பார்த்தேன். தானியலை பார்த்தேன். அவன் எங்கேயும் போயிருக்கிறான்ப்பா. அவன் மணி காணாம போயிட்டான். தானியேலை கூப்பிடலாமா? சத்தமா கூப்பிடுங்க பாப்போம். நமக்கு பாரு. பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பேர் தானியேல். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரையும் தகவலமா ஜாப் பண்ணுறேன். நீங்க ஜாப் பண்ணுவீங்களா? இல்லை, யாரும் சரியா ஜாப் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றாரு ஆண்டவன். பைபிள் படிப்பீங்களா? சரி ஓகே, நான் கரெக்டா பைபிள் படிப்பேன். நீங்க படிப்பீங்களா? வசனம் கேட்டா சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாப்பா, ஒரு வசனம் சொல்லுங்க. வசனம் தெரியாதா? பாத்தீங்களா? அப்ப நீங்க வசனம் சரியா படிக்கல தானே? நான் இப்பதானே சொல்லிக் கொடுத்தேன். வசனம் சரியா படிக்கலப்பா. உங்கள் பெற்றோர்கள் கத்தர்கள் கீழ்ப்படியுங்கள் என்று அனைவரும் பரவாயில்லையே, சாத்திரா சூப்பரா சொல்றானே. நீங்க சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. இல்லையே. சூப்பர் சூப்பர், கேட்டுடுங்க கேட்டுடுங்க கேட்டுடுங்க. சத்தமா சொல்லணும், பத்தல. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே, நாங்கெல்லாம் போய் ஜோம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு வரட்டுமா? ஓகேவா? நீங்க கேட்டதெல்லாம் ஏசப்பா உங்களுக்கு தருவாரு. ஓகேவா? சரி, தானியேல் என்ன சொல்லிட்டு போனாங்க உங்ககிட்ட? என்ன சொல்லிட்டு போனாங்க? விளையாடுங்க, சண்டை போடுங்கன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் தான் நேபுகாத் நேச்சார். நான் இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தலான முடிவு பண்ணிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு அடிமைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு அடிமைகள். ஒரு சேவகர்களே, செல்லுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்திக் கொண்டு வாருங்கள். நாங்கள் அடிமைப்படுத்த வருவோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எங்கள் அரசரோட சிலையை தான் வணங்குவார்கள். ஆமா, என் சிலையை வணங்கணும் எல்லாரும். வணங்க
நடந்து வாருங்கள். எஸ் 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 ராஜா 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 எஸ் எஸ் சொல்லு. 3 பேர்ல இருக்கிறாங்க, ஒரு 4 பேரு. ஆ, அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நாங்க உங்க சிலையெல்லாம் வணங்க மாட்டோம் ஆ, அப்படி சொல்றாங்க. என் சிலையை வணங்க மாட்டார்களோ? ஆமா, என் சிலையை அவர்கள் வணங்கி ஆக வேண்டும். அப்படிதான் நானும் சொல்றேன். ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அவர்களை அக்கினி கடலிலே போடுங்கள். இங்க யார் யாருன்னு நான் சொல்றேன், நல்லா பாருங்க. ஆ, அவங்க 4 பேரும் ஆ, உங்களை வணங்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. தூக்கி அவர்களை அக்கினி கடலில் போடுங்கள். அவர்களை எரிந்து சாம்பலாகட்டும். ராஜா சொன்னாரு, நான் தனியா இருக்கேன். நான் வந்துட்டேன். அம்மா, என் கூட என்ன வந்தா? ஏய், கருசட்டை, ஒரு தடவை கேட்குறேன். சொல்றேனே, சொல்லுங்க. யாராவது வந்தாங்களா? யாரு? கிறிஸ்மஸ் தாத்தாவா? இது கிறிஸ்மஸ் இல்லையே. கிறிஸ்மஸ் இல்லாம எப்படிலாம் வந்தாரு? எதுக்காக வந்தாரு? அவர் ராஜா இல்லையா? ராஜா இன்னும் கேட்டுச்சு. ராஜா தானே வருவாரு. இப்போ ராஜா வந்தாரு. ராஜா என்ன பண்ணாரு? முப்பத்தாறுனா எல்லாரும் அக்கினி கடல்ல போட சொல்லிட்டாரு. இப்போ சாப்பிட்றதுக்கு, யோசாக்கு, ஆப்பிளுக்கு இதெல்லாம் போட போறாங்க. தானியங்கள் எல்லாம் அக்கினி கடல்ல போட போறாங்க. எல்லாரும் முடிஞ்சு போடுங்க உள்ள. போடாதீங்க, போடாதீங்க. போடுங்க உள்ள, போடாதீங்க, போடாதீங்க. பிள்ளைகளே, நீங்களே கலந்துகிறீர்கள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யாரா எப்போதா? நான் தான் உங்களை படைத்த இறைவன். ஆண்டவரே, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். நான் உங்களோடு இருக்கிறேன். அக்கினியை உங்களுக்கு பச்சை போல மாற்றித் தருவேன். பாடுங்க பாப்போம். எல்லாரும் திரும்பி பாடலாமா? யார் அது? உங்களை 3 பேரை நான் எப்பட சொன்னேன். அங்கே 4 பேர் இருக்கிறார்களே. யார் அது 4வது ஒரு ஆள்? அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள். என்னதே நம் ஆட்கள் இருந்து விட்டார்களா? இவர்களை குறித்து விசாரியுங்கள். நாம போனா இறங்குவோம் ராஜா, அங்க எஸ்கேப் ஆயிடலாம். ஹலோ சாத்ராக், சாத்ராக், சொல்லுங்க ராஜா. உங்களை அக்கறை கடலில் போட சொன்னேன். சொல்லுங்க. நீங்க 3 பேர் தான் இருக்க வேண்டும். ஆமா, இருக்கும். ஆனால் 4வதாக ஒரு ஆளுக்கு வந்தாரே. அவர் யார்? உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லை. அவர் யார்? என்னது இயேசுவா? ஓ, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரா? நீங்கள் ஆராதிக்கிற
அக்கறை கடலில் உங்களோட கூட வருவாரோ? அவர் அக்கினி கடல் மேல் போட்டாலும் வருவார், கடல் மேலே நடந்தும் வருவார். ஓ அப்படியா? ஆமாம். ஓ அப்ப என் சிலையை விளங்க மாற்றிடலாம். முடியாது. ஓ கரெக்ட் கரெக்ட். ஏன்னா உங்க கடவுள் கூட வந்த காரல்ல. அப்ப நீங்க அப்புறம் என்ன கடவுளா ஏற்றுக்க மாட்டீங்க அவங்களால. நீங்கள் மனிதர், அவர் கடவுள். அதனால் நாங்கள் வணங்க மாட்டோம். பிள்ளைகளே, நீங்க கூட இந்த சிலையை வணங்காதீங்க. பிள்ளைங்களே, ஹலோ சில்ட்ரன்ஸ், பதில் சொல்லுங்க பாபு. ஹலோ சில்ட்ரன்ஸ், அந்த 4 பேர் கூட ஜீசஸ் இருந்தாரா நீங்க பாத்தீங்களா? இப்ப எங்க இருக்காரு? யார் பக்கத்துல? யார் பக்கத்துல? வாவ், இவன்தான் நேசுவோம், இவன்தான் நேசுவோம். பரவாயில்ல, ஏசு என் கூட கூட நிக்கிறாரு. அப்ப நான் பாரு இல்லையா? நான் பாவம் பண்ணிட்டேன். ஏசு என் கூட இருக்கிறாரு. அப்புறம் ஏசு சொன்னா பிள்ளைகளா சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டா ஏசப்பா மன்னிச்சிடுவாங்க. இயேசுப்பா மன்னிப்பாங்கன்னு சொல்லுங்க. ஏசு மன்னிப்பா? சரி சரி, நான் மன்னிப்பு கேட்டு விடுகிறேன். சரி சரி. இயேசுவே, இயேசுவே நான் மன்னித்து விடும். இயேசுவே நான் மன்னித்து விடும். இயேசுவே என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே. நிறைய பாவம் செய்து விட்டேனப்பா, என்னை மன்னித்து விடும். எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் உன்னை நான் மன்னித்து விட்டேன். இயேசுவே நன்றி. இயேசுவே நீ உன் தாயின் கருவில் உருவாக முன்னாலே நான் உன்னை விரும்புகிறேன். நன்றி அப்பா. நீ எத்தனை தவறுகள் செய்திருக்காமல் அவர்களும் காணியும் அவர்களை நீ பின்பற்றினவர்கள் நான் உன்னை மன்னித்து உன்னையும் நீங்கள் பின்பற்ற வருகிறேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. அவர்களை காண்பார். நன்றி நன்றி. பிள்ளைகளே, பிள்ளைகளே, நான் மன்னிப்பை கேட்டு இயேசுவிடத்தில் ஒப்புரவாக்கி விட்டேன். ஒப்புரவாயிட்டீங்களா ராஜா? Yes, நான் ஒப்புரவாக்கி விட்டேன். இப்போ ராஜா இயேசு புறப்பாடு பண்ணலாம். சந்தோஷம் பொங்குங்க, சந்தோஷம் பொங்குங்க, சந்தோஷம் பொங்குங்க. அல்லேலூயா, இயேசுவின் சந்தோஷம் பொங்குங்க. அல்லேலூயா, சந்தோஷம் பொங்குங்க. சந்தோஷம் பொங்குங்க. சந்தோஷம் பொங்குங்க. அல்லேலூயா, இயேசுவின் சந்தோஷம் பொங்குங்க. Let them know. பிள்ளைகளா, எல்லாரும் தூங்குங்களா? தூங்கலையா? கதை புரிஞ்சுதா? இப்போ சாலமோன் கொண்டே சொன்னார்கள். சாலமோன் கொண்டே விடணுமா? ஆமா, இந்த சாலமோனுக்கு கல்யாணம் பண்ண ஆளுக்காக. ஹலோ, வந்துட்டேன். வந்துட்டேன். நல்லா இருந்துச்சா? யார் வந்தாங்க? காங்கிரஸ் பேஷண்ட்லாம் வந்தாங்களா? கூட யாரோ ஒருத்தர் வந்தாங்க. அவரு யாரு? நீங்க பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சா? சாந்திரன் பேஷண்ட் எங்க போட்டாங்க? அக்கினி கடல போட்டாங்களா? அந்த அக்கினி கடல போட்டா எரியாத உங்களுக்கு உடம்பு அங்க எரிஞ்சு போயிருக்கணும்ல. ஏன் எரியல? அங்க கூட ஏசப்பா இருந்தாரு. உங்க கூட ஏசப்பா இருக்காரா? இருக்காரா? இருக்காரா இல்லையா? போரடிதா? போரடிதா இல்லையா? இல்லையா? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. போர் வச்சுன்னா அண்ணா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு போர் அடிக்குதா? ஹலோ ஜானி, ஹலோ, நீ வீட்டுக்கு போயிட்டு வரலாம். போர் அடிதா? நானே போகும்போது வசனம் கேட்டுக்கிட்டேன். வசனம் சொல்லிட்டு போனேன். ஆமாப்பா, வசனம் கேட்க சொல்லணும்ல. வசனம் சொல்லணுமா வேணாவா? கேட்கலாமா? சொல்லுங்க ஜானி, நீங்க வசனம் சொல்லுங்க பாப்போம். நான் இப்ப சொன்னேன், 1 கொரிந்தியர் 10:31 1 கொரிந்தியர் 10:31 என்ன சொல்லுது? என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். அது சோறு சாப்பிட்டாலும் சோத்தை சாப்பிட்டாலும் மொத்த சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். இந்த வசனம்
வசந்தத்துக்கு அர்த்தம் சொல்லணுமே. அது உண்மைதானா? வசந்தத்துக்கு அர்த்தம் தெரியுதா? கால்களும் பொறுத்தது. சாப்பிட்டாலும் சாப்பிட்டாலும், தண்ணி குடிச்சாலும் தூங்கினாலும், அப்புறம் நடந்தாலும், ஆ, ஓடினாலும், ஆ, குடிச்சாலும், ஆ. விளையாண்டாலும், ஆ. பாட்டு பாடினாலும், ஆ. பேசினாலும், ஆ. டிவி பார்த்தாலும், ஏய், டிவியா? டிவி ஏய், டிவி பார்க்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. டிவில ஆ. சினிமாலாம் பார்க்கக்கூடாது. ஓ, சினிமா பார்க்க கூடாது. அப்புறம் ஏசப்பா பாட்டு, ஆ. ஏசப்பா ஏசுப்பா பாட்டு என்ன வரும்? ஏசுப்பா பாட்டு என்ன வரும்? ஆசீர்வாதம் டிவில வரும், ஜீசஸ் டிவில, ஃபேமிலி டிவில வரும். ஓ, ஃபேமிலி சேனல்ல வருதா? ஆமா, நீங்க பாக்குறீங்க? ஃபேமிலி சேனல் நீங்க பாக்குறீங்களா? யார் வீட்டுல ஃபேமிலி சேனல் வருது? ஏய், எங்க வீட்டுல கூட வருதுப்பா. ஜாடி உங்க வீட்டுல வருதா? எங்க வீட்டுல வருது, வருமா? வருது. சரி, ஒரு பாட்டு பாடலாம் பாப்போம். நானே பாடுறேன், ஃபர்ஸ்டே சொன்னேங்க. நான் பாடுவேன், உன்னால கேட்க முடியாது. ஐயோ, பாடு உனக்கு நம்மளால கேட்கலாமா? பாட்டு கேட்கலாமா? என்ன பாட்டு கேட்கலாம்? எதா பாட்டா? என்ன பாட்டு? ஐபிஎஸ்ல பாடு பார்த்தா, பாடு பாடு பாப்பா. பார்த்தா உருட்டு 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 உருட்டுவோம். என்னத்தை விட்டு சொல்றோமாவா? பாடியா, உனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுமா? பாட்டு தெரியுமா? எல்லாம் எதிர்க்கலாமா? பாடுறியா? ஆமா, நீ ஃபேமிலி சேனல் பார்க்கணும். நீ ஃபேமிலி சேனலே பார்க்கறதில்ல அப்போ. உங்களுக்கு தெரிஞ்சுப்பா, எல்லாருக்கும் தெரிஞ்சுப்பா. எல்லாருக்கும் தெரியுது. எனக்கு தெரியுப்பா. பாடியா, அப்போ நீ ஃபேமிலி சேனல் பார்க்கணும். அப்ப பாருங்க பாப்பா. பார்த்தா உருட்டு 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 உருட்டுவோம். அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவான். தாத்தா உருட்டு 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 உருட்டுவா. அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்யா பேசுவா. சத்தமா பாடு. அப்ப அவன் பாட சொல்லுவானா? ஏய், பாடுங்க பாடுங்க பாடுங்க. பாட்டு பாடுங்க. தாத்தா உருட்டு உருட்டு. யார் சொல்றது? யாருக்கு கொஞ்சம் பாட்டு தெரியும்? வாங்க முன்னாடி எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. யாரோ ஒருத்தர் பாட வரேன்னா. பேசுறதுல போயிட்டு பாத்தியா? ஏய், சீக்கிரம் பாட சொல்லுங்க. கேட்கலாமா? யாரோ முன்னாடி ரெண்டு பேர் வாங்க. வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாம் சேர்ந்து பாடலாம். Ready, start. 1, 2, 3. Action from others. சொல்லமா? சூப்பர், சூப்பர், சூப்பர். முடிச்சுட்டா. பாடி முடிச்சது பிறகு வர. சரி, உட்காந்துக்கலாமா? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. ஏய், 4 பேருக்கு சூப்பரா பாட்டு பாடுறாங்க. ஏய், அவங்க 4 பேர் கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க. ஏய், பத்தலப்பா. என்னப்பா, அவங்க 4 பேர் தமிழ்ங்களா? யார் காத்துட்டு போற பார்க்க போறோம்? சிங்கங்களா தமிழ்ங்களா? கிளாப் பண்ணி காட்டுங்க. ஏய், எனக்கு சத்தமா கை தட்டினா சுத்தமா பிடிக்காது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறான். உனக்கு
அப்படியா காரியம் போயிடுச்சு. சரி சரி ஓகே 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 எல்லாம் ஓகே இந்த தானியல் கதை சொன்னேன் அந்த தானியத்து கதைக்கு ஒரு வசனம் வரும்ல அந்த வசனம் சொல்லணும் வசனமா? ஆ, அந்த வசனம் என்ன தெரியுமா? சொல்லு தானியேல் 6:28 சொல்லிருக்கேன். தானியல் 6:28 28 என்ன சொல்லுது தருவின் ராஜ்யபார காலத்திலும் ஆ, பெர்சியாகிய பேரரசுடைய ராஜ்யபார காலத்திலும் ஆ, தானியேலின் காரியம் ஆ. ஜெயமாயிருந்தது. ஓ, தானியல் காரியம் ஜெயமா பண்ணுதா? எனக்கு டவுட், ஆமா டவுட்டா இருந்துச்சு அதான் கேட்டீங்களா எனக்கு ஒரு டவுட். எனக்கு முடிஞ்ச டவுட்டு தருவின் ராஜா கொடுக்குறாங்களா? ஆ, தருவின் அது ஒரு ஊரு ஊரா? ஆ, நான் நினைச்சேன் ஆ. ஏதோ தொடக்கம் பேர் வச்சுருக்காங்க. ஓ, ஜெய், அது துணி தைக்கிறாரு அந்த மிஸ்திரி ஆறு பேரு அப்படியா? கரியூர் தெரியும் ஆ. தெரியும். காஞ்சிபுரத்துல இருக்குது அந்த தறியூர் வச்சுக்கியா இந்த தறியூர் இது வந்து அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க தான் தருவு சொல்லுவாங்க. ஆமா அவங்க காலாட்டி துணி தைப்பாங்க அதைத்தான் நானும் சொன்னேன். ஏன் அது இல்லடா ஒரு ராஜா கேட்டு பேர் வைப்பாங்க. பசங்களா நீங்க சொல்லுங்க, ஒரு ராஜா தருவின் பேர் வைப்பாங்களா? அது ஊர் பேர் சொல்லுங்கப்பா தறியூராப்பா பேருக்கு அப்ப சொல்லுங்க தறியூர் தறியூர் அவருக்கு தெரியலடா பாத்தியா? இததான் நானும் சொன்னேன். தறியூர் தெரியுமா தெரியாதா இது தெரியாதாண்டா தெரியாதா? ஆ, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுதா தெரியாது. சரி அப்புறம் வீட்டுக்கு போலாமா வாங்க, ஏதாவது பாட்டு பாட்டு போவோமா? சரி பாட்டு பாடு நீ பாடு. நீ பாடு நீ என்ன கதை சொல்லு. என்ன பாட்டு பாட்டா சரி பாடு. அவன் அந்த ஒரு சிவப்பாருங்க பாருமா. இவருக்கு நீ யாருன்னா அதை பாரு, அந்த கருப்பு சட்டை பாடவே மாட்டான். கருப்பு சட்டா அங்கே கதை அடிக்கிற ஏய், 2 மணிக்கு கருப்பு சட்டை வெள்ளை சட்டா இந்த பாரு, அந்த பொண்ணு பாரு, வீட்டு ஓடினே இருக்கப்பா. அந்த பொண்ணு வந்தது வந்து செல்லு கட்டிருக்காங்க பாரு, செல்ல நோட்டது, மூக்க நோட்டது, தலைய சொல்லிருக்கு. இது ஏன் வேலை? மூணு பேர் கதை பேசுறாங்கடா கதை பேசுறாங்களா? நான் சொன்ன கதையோட அவ்வளோ பெரிய கதையா? தானியல் அவங்க பிடிக்கல போல வேற என்ன சொல்லுமா வேற கதையா? இப்ப டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் வரலாம். சரி அவங்க வீட்டுக்கு வச்சிடலாமா நம்ம வீட்டுக்கு போய் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாதி பேர் போய் சொல்றாங்க பாதி பேர் மாட்டாங்களா நானே டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு சாப்பிட போறேன். சாப்பிட போறேன். சாப்பிட போற என்ன சாப்பிட போற ஏய், வாடா சாப்பிடலாம். சரி சரி போய் சாப்பிடுங்க போங்க சரி ஓகே பாய் சொல்லலாமா